Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா silk thread necklace ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். 3 golden color thread எடுத்துர்க்கேன். ஒவ்வொரு 20 strandsக்கு சுத்தி எடுத்துர்க்கேன். அது மூணுத்தையும் இந்த மாதிரி கம் தடவி ஒண்ணா சேர்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் அந்த முனைய ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இது மூணுத்தையும் ஒண்ணா சேர்த்து டைட்டா இழுத்து நல்லா பின்னிக்கோங்க. லூஸ் விடாம நூல் எதுவும் வெளியே வராம நல்லா டைட்டா இழுத்து பின்னிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லா பின்னி எடுத்துட்டேன். ஓரத்துல இந்த மாதிரி கம் தடவிட்டு பிரியாம இருக்கிறதுக்காக முனையில இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு எண்ட் இருக்கு. ஒரு எண்ட் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங் எடுத்து அது உள்ள கோத்து கொஞ்சமா ஓரத்துல மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சிட்டு அங்க கம் தடவிட்டு நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. நல்லா இதே மாதிரி இன்னொரு சைடும் ஜம்ப் ரிங் கோத்துட்டு பின்னாடிக்கா மடிச்சிட்டு கம் தடவி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே நல்லா ஒட்டியாச்சு. இப்போ ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் ஸ்டோன் லேஸ். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. இந்த கம்முக்கு மேலே நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம் தடவி ஒட்டி விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கும் நான் கோல்டன் கலர் ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். மீதி இருக்க இடத்துல கம் தடவிட்டு அதே மாதிரி ஸ்டோன் லேஸ் ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஒரு பேர்ல்ஸ் ஒன்று கோத்துட்டு முனையா இருக்க பின்னை கட் பண்ணிவிட்டு இப்போது இது கோல்டன் கலர் செயின். இதோட ஒவ்வொரு வளைவு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி தனியாக உடையாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்று எடுக்கணுன்னா ஒன்று உடஞ்சி போகும். அந்த மாதிரி வரும். இப்போ முனையில் இருக்கிறத லூப் மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க செயினோட வளைவை இதோட கோத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு பேர்ல் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நிறைய பேர்ல்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கம் தடவிட்டு நூலை ஒட்டிட்டு நீங்கள் ஒவ்வொரு பேர்ல்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்டோன்ஸ் கேப் விட்டு சுற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. 2 3 சுற்றிட்டு அந்த பேர்ல்ஸை கோத்துக்கோங்க. கோத்துட்டு நல்லா கீழே டைட்டாக வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் சுற்றிக்கோங்க. நான் 4 ஸ்டோன்ஸ் கேப் விட்டு பேர்ல்ஸ் வந்து கோத்துட்ருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னொன்று கோத்துட்டு கீழே நல்லா டைட்டாக வச்சு சுற்றுங்க. லூஸாக வச்சு சுற்றினா பேர்ல்ஸ் கீழே நிற்காது. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த பேர்ல்ஸை சுற்றிட்டே வர வேண்டியது தான்.
நான் எல்லா பல்ஸுமே லாஸ்ட் வரைக்கும் சுற்றிட்டேன். கடைசியாக இந்த மாதிரி நூலை சுற்றி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு கம் தடவி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நெக்லஸ் ரூப் எடுத்து 2 சைட்லேயும் மாட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.